இந்த பொலிட்டிக்கல் சர்க்கிளில் அரசியலில் வந்து ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்லீப்பர் செல்லுன்னுவாங்க. ஸ்லீப்பர் செல் என்னன்னு கேட்டால், ஒரு கட்சிக்குள்ளே இன்னொருத்தர் வந்து உறுப்பினர் அட்டைலாம் வாங்கி அவர் கூடவே பயணிப்பார். ஆனால் கடைசியில் எல்லாம் முடிஞ்ச பிறகு கண்டுபிடிப்பாங்க, இவர் நம்ம கட்சியே இல்லை, இவர் வேற ஒரு கட்சி. இவர் உள்ளே வந்து இதுக்குன்னா உளவு பார்க்குறக்கு, இங்கே என்ன நடவடிக்கைகள் நடக்குன்னு இங்கேருந்து அவர் உளவு பார்த்து எல்லாத்தையும் வேவு பார்த்து அங்கே போய் பக்கத்தில் போய் மற்ற கட்சிகிட்ட அவர் செய்தி கொடுக்குறக்குனே உள்ள ஸ்லீப்பர் செல்லுன்னுவாங்க. அப்படியே படுத்து தூங்கிட்டே இருக்கும், திடீர்னு படம் எடுக்கும், அதோடைய சாயம் வந்து திடீர்னு ஒரு நாள் விழுக்கும். இதே போல் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்லீப்பர் செல் இருக்குது. என்ன செல் அது சொல்லுங்கள்? இப்போ பார்த்தீங்களா, கோபம். அது உள்ள ஸ்லீப்பர் செல் மாதிரி இருக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்தோத்திரமும் ஆராதனையும் பாட்டும் அவங்க துதியும் அவங்க பைபிள் வாசிப்பும் ஜெபமும் உபவாசமும் பார்த்தீங்கன்னா, பா தூதனை போலவே இருக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லை? அதுவும் வெள்ளை வெள்ளை போட்டால் இன்னும் சுத்த மோசம். அவ்வளோதான், டோட்டலாக இவங்க தலை முதல் பாதை வரைக்கும் பரிசுத்தமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் வெள்ளை போடுறீங்களோ கருப்பு போடுறீங்களோ, எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்லீப்பர் செல் இருக்குது. என்ன செல்லுது? கோபம். ஆமாம், அது உள்ளே இருந்துக்கிட்டு நம்மளை நல்லவனை போல இருக்க வைக்கும். ஆனால் எதிர்பாராத நேரத்தில் என்ன செய்யும்? தன்னை வெளியே காட்டும்.